இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாட்டர் கலர் வச்சு ஒரு ஈஸியான பெயிண்டிங் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வாட்டரை வந்து பேஸாக நம்ம வந்து அப்ளை பண்ணி முடிச்சுக்கிறோம். இது கூட ப்ளூ கலர் கொடுக்கும்போதே அது வந்து மெர்ச்சாகி ஒரு கலரிங் எஃபெக்டில் வந்து கிடைக்கும். இது வந்து ஸ்கை மாதிரி வரக்காக வாட்டர் அப்ளை பண்ணி ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர்னு ஒரு பேசிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது கீழே வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டரை அப்ளை பண்ணி பின்னாடி வந்து மரங்களும் புதர்களும் இருக்க மாதிரி ட்ரா பண்ணலாம். லைட்டாக அவுட்லைன் வந்து வீடு மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த இடத்துக்கு மட்டும் கலர் பண்ணாமல் பின்னாடி சுற்றி இருக்கிற இடத்துக்கு எல்லாத்துக்கும் கலர் பண்ணிக்கலாம். வாட்டர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து கலரிங் கொடுக்கும்போதே அதுவே மெர்ச்சாகி நல்ல எஃபெக்டில் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு வந்து கரெக்டாக லைன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லேயர் வந்து கொடுத்துட்டு அது வந்து காஞ்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் லேயர் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த லைன்ஸ் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இந்த ட்ராயிங் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு ட்ராயிங் வந்து பார்க்கலாம். அதில் வந்து காய வச்சு பண்ணும்போது தான் அந்த லைன்ஸ் எஃபெக்டில் வந்து கரெக்டாக கிடைக்கும். இது வந்து ஈஸியான மெத்தட், அதனால் இந்த ட்ராயிங் வந்து பண்ணியிருக்கோம். இப்போது மரங்கள் மாதிரி வரக்காக க்ரீன் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். லைட் க்ரீன், டார்க் க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கோம். லைட்டாக ஆரஞ்சு கலரும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது வீடை வந்து கலர் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்காக பேஸ்க்காக வாட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போது டார்க் ப்ரௌன் இருக்குது பார்த்தீங்களா, லைட் ப்ரௌன் கூட பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணும்போதே டார்க் ப்ரௌன் வந்து வந்துடும். அதை வந்து டார்க் கலராக கொடுத்து முடிச்சுட்டு லைட் ப்ரௌனும் எல்லோ கலர் யூஸ் பண்ணி வீடு மாதிரி நம்ம வந்து கலர் பண்ணியிருக்கோம். வாட்டர் பெயிண்ட் வந்து ஈஸியான ஒரு பெயிண்டிங் மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் லேயர்ஸில் வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்காம செகண்ட் லேயராக ஹைலைட் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போது ப்ரௌன் கலரும் எல்லோ கலரும் லைட்டாக ஆரஞ்சு கலர் கூட ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டார்க் ப்ளூ வந்து கிடைக்கும். அதை வச்சு இன்னும் கொஞ்சம் வந்து கலர் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே வந்து புதர்கள் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்காக க்ரீன் கலரும் எல்லோ கலரும் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போது கீழே வந்து ஃபுல்லாக வாட்டர் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு பாதை வர மாதிரி ப்ரௌன் கலரில் கொடுத்து கலரிங் வந்து பண்ணிக்கிறோம். இப்போது இந்த சைடும் புதர்கள் வர மாதிரி வரையறதுக்காக ப்ளூ, ஆரஞ்சு அந்த மாதிரி கலரில் வந்து வாட்டர் அப்ளை பண்ணி கலரிங் வந்து பண்ணி இப்போது இன்னொரு சைடும் எல்லோ கலரும் க்ரீன் கலரும் வர மாதிரி கலரிங் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது வீட்டுக்கு வந்து டீட்டெயில் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதுக்காக நான் வந்து ப்ரௌன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் கலரில் யூஸ் பண்ணி லைட்டாக அந்த சுவர்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறதும், ஓலைகளுக்காக டார்க் ப்ரௌனு கொடுத்து அதை வந்து மெர்ச் பண்ணி விடுறதுன்னு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்காக விண்டோ வரைகிறதுக்காக நான் வந்து ப்ளூ கலரை யூஸ் பண்ணி ஜன்னல்களும் விண்டோக்களும் வர மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது ட்ரீக்கு வந்து செகண்ட் லேயர் வந்து கலரிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்காக நான் ஃப்ளாட் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நம்ம வந்து டாட்ஸாக வச்சு நம்ம கிளைகள் மாதிரி கொடுத்துக்கலாம். இதுக்காக டார்க் ப்ரௌனும் லைட் க்ரீனும் வர மாதிரி கலரிங் வந்து பண்ணியிருக்கோம். அது பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து மரம் வந்து வரைகிற மாதிரி வரையலாம். இதுக்காக பிளாக் கலரை யூஸ் பண்ணி மரக்கிளைகள் வர மாதிரி வரைஞ்சிக்கலாம். லைட்டாக அதோட கேப்பில் வந்து அந்த லைன்ஸ் மாதிரி இழுக்கும்போது மரக்கிளையில் வந்து மரங்கள் இருக்க எஃபெக்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து நான் ஒரு ட்ரீ வரைகிறது மட்டும்தான் காமிச்சிருக்கேன். பட் இதே மாதிரி பின்னாடியும் அந்த லைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டுட்டு பின்னாடி இருக்க புதர்களுக்கும் லைட்டாக டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது இந்த ட்ராயிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஆரஞ்சு கலரை யூஸ் பண்ணியும் லைட்டாக அதோட கிளைகள் வர மாதிரி நம்ம வந்து பெயிண்டிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போது கீழே இருக்க இடத்துக்கும் நம்ம வந்து செகண்ட் லேயரில் கலரிங் வந்து பண்ணிக்கலாம். இதுக்காகவும் நம்ம ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர்னும் லைட்டாக ப்ளூ எஃபெக்ட் வர மாதிரி நம்ம வந்து பெயிண்ட் வந்து பண்ணியிருக்கோம். க்ரீன் கலரை யூஸ் பண்ணி அந்த புற்கள் எஃபெக்ட் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதில் டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் வர மாதிரி நம்ம வந்து கலரிங் பண்ணியிருக்கோம். இப்போது அதோட பாதைக்கு வந்து கலர் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்காக நம்ம ப்ரௌன் கலரை யூஸ் பண்ணி லைட்டாக டார்க் ப்ரௌன் வர மாதிரி கலர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைட் ப்ரௌனை வச்சு மெர்ஜ் வந்து பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பின்னாடி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து முடிக்கும்போது இந்த பெயிண்டிங் வந்து நல்லாயிருக்கும். பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.